பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய மிகுந்த கிருபையினாலே இந்த டெய்லி மன்னா ஆரம்பித்து இன்று 1000வது எபிசோட் வெளியிட கர்த்தர் அனுகிரகம் செய்திருக்கிறார். இந்த ஆரம்பத்தை எண்ணி பார்க்கிறேன். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறேன். லாக்டவுன் நாட்களில் சபையில் இருக்கிறவர்களை பலப்படுத்துவதற்காக தினமும் தியானிக்கிற வசனத்தை வாய்ஸ் நோட்டாக குரூப்பில் ஷேர் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் தந்த ஏவுதலின்படி நடத்துதலின்படி 2020 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21 இந்த டெய்லி மன்னா ஃபஸ்ட்டு எபிசோட் ஆமேன் வெளியிட கர்த்தர் அனுகிரகம் செய்தார். அதை தொடர்ந்து இன்று வரை கர்த்தர் நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அநேக வெளி ஊழியங்கள், அநேக நெருக்கமான சூழ்நிலைகள் இருந்த போதிலும் இன்று வரை தடையில்லாமல் வெளியிட கர்த்தர் அனுகிரகம் செய்திருக்கிறார். எல்லா மகிமையும் ஆண்டவருக்கு செலுத்துகிறேன். உங்கள் அன்புக்காக, ஜெபங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 1000 எபிசோடில் என்னோட கூட இருந்து எடிட்டிங், வீடியோ ஒர்க் எல்லாம் செய்த சர்ச்சில் உள்ள தம்பி அனீஷுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். சகரியா 4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பல நேரத்தில் நாம் நம் கையில் இருக்கிறதை பார்த்து நாம் ஃபீல் பண்ணுறது உண்டு. ஆண்டவரே, இதுதான் ஆண்டவரே என்கிட்ட இருக்குது. என் கையில் இருக்கிறது ஒரு நூல், என் கையில் இருக்கிறது ஒரு கல், என் கையில் இருக்கிறது கொஞ்சம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் பார்வை வேற, தேவனுடைய பார்வை வேற. ஆமே, நாம் நம்மிடத்தில் இருக்கிறதை பல நேரத்தில் நாமே அற்பமாய் பார்ப்போம். இதுதான் ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறது என்று. ஆனால் தேவனுடைய பார்வை என்பது வித்தியாசமானது. அவருடைய பார்வையில் நம்முடைய எதிர்காலம் இருக்கிறது. நீங்கள் கவனிச்சிங்களா? செருபாபேலின் கைகள் அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை செய்து முடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தலைக்கல்லோடு செருபாபேல் வருகிறான். அஸ்திபாரம் போட தலைக்கல்லை எடுத்துக்கொண்டு வரும்போது பரலோகத்திலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று. நாம் தடைகளை எல்லாம் பெரிதாய் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமியாவா என்று. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பார்வை விலையேற பெற்றது. நம்மையும் கர்த்தர் அப்படிதான் பார்க்கிறார். ஆமேன். எரேமியா தீர்க்கதரிசி தாயின் வயிற்றில் இருக்கும்போது இன்னொரு குழந்தையா கூட ஃபார்ம் ஆகலை. ஒவ்வொரு அவயமும் ஒவ்வொரு சூழ்நிலையில் உருவாகிறது. ஆமேன். அந்த 10 மாத வளர்ச்சி கூட இன்னும் வராத நேரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தீர்க்கதரிசியாய் தெரிந்தெடுத்தேன் என்று. இதுதாங்க கர்த்தருடைய பார்வை. இன்று உங்கள் நிலை, உங்களிடத்தில் இருக்கிறவைகள் உங்கள் பார்வைக்கு கூட அற்பமாய் தெரியலாம். ஆனால் கர்த்தர் அதை அசட்டை பண்ணவில்லை. கர்த்தர் அதை அற்புதமாய் பார்க்கிறார். கர்த்தர் அதை விசேஷமாய் பார்க்கிறார். எனவே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய 7 கண்களும் சந்தோஷமாய் பார்க்கிறது. அற்பமாய் பார்க்கிறதை யாராவது விரும்பி பார்ப்பாங்களா? இல்லை. ஆனால் கர்த்தருடைய மொத்த பார்வையும் அதன் மேலே தான் இருக்கிறது. இந்த நாளிலே நீங்கள் இருக்கிற சூழ்நிலை, உங்கள் நிலைமை ஒருவேளை மற்றவர்கள் பார்வையில் அற்பமாய் இருக்கலாம். கவலைப்படாதீங்க, இது விசேஷமாய் மாற்றுகிறவர் அப்படி உங்களை பார்க்கவில்லை. எனவே தான் அவர் உங்களை சந்தோஷமாய் பார்க்கிறார். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொல்லப்படுகிறது. எதற்கு இந்த வார்த்தைகள் தெரியுமா? உன் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாமல் அற்புதமாய் மாற்றுகிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவருடைய கிருபையை சார்ந்திரு. உன் பலம் அல்ல, அவருடைய கரமே செய்யும் என அவரை நம்பி கொண்டிரு. நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணி அவருக்கு சாட்சியாய் நிறுத்துவாராக. செபிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம். என்மேல் நீர் வைத்தவும் கரமே
இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே. அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. நீதியும் ஞானமும் மானவரே, இயேசுவே நீரே ஆதரவே. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே. அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ஆண்டவரே, உலகம் எப்படியும் பார்க்கட்டும், உம்முடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறதே. ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையின் அற்பமான நிலையை அற்புதமாய் மாற்ற வல்லவராய் நீர் இருக்கிறீர். அப்படியே ஒவ்வொருவரையும் மாற்றி சாட்சியாய் நிறுத்தும். ஆண்டவரே, இந்த டெய்லி மன்னா ஊழியம் ஆரம்பித்தது முதல் ஆண்டவரே இந்த 1000 எபிசோடு வரைக்கும் கர்த்தருடைய கிருபையின் கரம் கூடவே இருந்து நடத்தின எல்லா தயவுக்காய் நன்றி. தொடர்ந்து தகப்பன் நம்முடைய வருகை மட்டும் இந்த ஊழியம் தொடர கர்த்தர் அனுகிரகம் செய்யும். மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.